உன் தொட்டு சந்தனத்தால் உடம்பெடுத்து சங்கடங்கள் தீர்க்க இரண்டாம் மனக்கோலம் குழந்தைகள் காண மலர்களை உன்மீது தோற மனக்குறை பணக்குறை ஆகை குறையாரோக்கிய குறை ஜனநாதிக்கத்தாய்ந்தெடுத்த செல்வ குறைகள் அனைத்தும் நீங்கி ஊராதிஷ்டியும் உறவு திஷ்டியும் உற்றாதிஷ்டியும் நாலு மண் கலசங்கள் நாலு திசையில் உடைக்க நாள்வினை விலகி கட்டுக்கள் அறிந்து கல்யாணம் நடக்கின்றது வாழ்க்கை துணவியை இரண்டாம் முறையாய் மணந்தவன் வாலியவே ஆலயம் திருப்பியவன் அடிசருக்கா சுவடி வழி நடத்த வாலியவே ஓமென்று வாழ்வை எல்லாம் விட்டெறிந்து இங்கு வந்திருப்போர் எல்லாம் அக்னி குச்சியை அக்னியில் இட்டு கலசத்தை தூக்கி மேல் செல்ல வேண்டும். அங்கே ஏன் வச்சுட்டீங்களா? ஏன் வைங்கப்பா மேலே ஏறணுப்ப. எல்லாரும் இந்த குச்சியை எடுத்து எத்தனை கோரிக்கை இருக்கோ அத்தனை குச்சியை போடுங்க, உடனே நிறைவேறும். கர்ம வினைகளும் பாவங்களும் நம் குழந்தைகளை பற்றி, உடம்பை பற்றி, படிப்பை பற்றி, எதை பற்றி, தொழிலை பற்றியோ அதில் எத்தனை உங்களுக்கு தேவை இருக்கோ அத்தனை குச்சி எண்ணி அது போட்டிங்கன்னா அந்த தடைகள்லாம் எரிஞ்சு போயிடும். மண்டலம் 48 நாளில் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும். வரிசையாக அதை செய்யுங்க. அக்னி குச்சியை போடுங்க. அக்னியில் பாவங்களை எரித்து பலிபீடமாக இன்று மாறுகின்றது. பலிபீடத்தை கொடுத்து நிமிடங்கள் மலர்த்துவர் கலசங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். கும்பாபிஷேகம் தொடங்கிவிட்டது. நீ வாழ்க்க அது வாழ்க்க அனைத்து தெய்வங்களும் இருக்க இருவரும் வளரும் இடமும் காவல் தெய்வங்கள் இருக்க இந்நிலை கோரிக்கையோ அந்நிலையை நினைத்து அக்னிகள் குச்சிகளை எடுங்கள். அத்துணையும் நிறைவேறும். உடல் ஆரோக்கியம், உள்ள ஆரோக்கியம், நீங்கள் இருந்த செல்வங்களின் கல்வி தடை, திருமண தடை, ஆயுள் தடை, ஆரோக்கிய தடை, மதலை தடை அனைத்தும் ஏற்கப்படும். உச்சத்தால் எண்ணூறு அக்னிகள் மொட்டன் அக்னிகள் போல 3 தோஷங்களும் பெருக்கி ஓடும். அருகம்புலிங்கம் பாவங்களை அறுத்தெறியும் துளசி மாடலிங்கம் வாழ்க்கை